Hello everyone, welcome to my channel. In the video do epic shit பெருங்கனவு காண துணியுங்கள் அங்குர் வாரிக்கு அவர்கள் எழுதின நூலோட புக் சம்மரியை பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ட்ட ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்திங்கன்னா, அவர் செய்த பிழைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. 20 வயதில் அவர் செய்த பிழைகள், 30 வயதில் அவர் செய்த பிழைகள், ஒரு பணம் இல்லாமல் வேலை இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்த தருணங்களை பற்றி சொல்கிறாரு. அந்த டைமில் அவர் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்காரு, அந்த தப்புனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, அதற்கப்புறமாக அவர் வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போனார், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு 20 வயதில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது 30 வயதில் தெரிஞ்சிருக்கு, 30 வயதில் எப்படி வாழணும் அப்படின்றது அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கு. இந்த நூலை எழுதுறதன் மூலமாக 20 வயதில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பிழைகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதுலேருந்து அவங்கள தற்காத்துக்கணும், அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா ஆத்தர் வெற்றி மற்றும் தோல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க செஞ்ச தவறுகளை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, பழக்கங்களை பற்றி பேசுகிறாரு, விழிப்புணர்வை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது என்னென்ன விதமாக நம்ம யோசிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம குழுக்கிட்ட நடந்துக்கணும், ஒரு டீம் லீடராக இருந்தால் என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும், ஒரு சிஇஓவாக இருக்கீங்கன்னா எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பணத்துடனான உறவை பற்றி பேசுகிறாரு, உறவுகள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஆத்தர் இந்த நூலோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க, இந்த புத்தகம் புதிதாக எதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவதில்லை, நம்மளோட எண்ணங்களுக்கு வார்த்தை வடிவம் கொடுப்பதே இதன் நோக்கமாக இருக்குது. நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் உணர்கின்ற, ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள நாம் நிதானிக்க தவறுகின்ற வகையான எண்ணங்களை பற்றி தான் இந்த நூல் சொல்லுது. விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆழமாக ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த நூல் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் இவர் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அந்த கருத்துக்களை எல்லாமே தொகுத்து தான் ஒரு நூலாக அவர் வெளியிட்டிருக்காரு. ஒவ்வொரு நாளும் இதில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்து ஓரிரு பக்கங்களை படிக்க சொல்கிறாரு. அவற்றை பற்றி சிந்தித்து பாருங்கள், தேவைப்பட்டால் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் வாசித்தவை உங்களுக்குள் எத்தகைய உணர்வை தூண்டின என்பதை கண்டு உங்கள் முகத்தின் மீது வெறுமனே ஒரு புன்னகையை தவள விடுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம சில விஷயங்களை அப்ளை பண்ணியிருப்போம், சிலது நம்ம அப்ளை பண்ணாமல் இருப்போம். ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் புகுத்தி கொள்வதன் மூலமாக ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படி நீங்கள் சிந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. சாப்டர் 1 வெற்றி மற்றும் தோல்வி. ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா சில வேலைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெடுத்திருப்போம். அந்த எண்ட் ஆஃப் த டே சம்டைம்ஸ் அந்த வேலையை முடிச்சிருப்போம், சில டைம் அதை விட அதிகமான வேலையை முடிச்சிருப்போம். அதை விட அதிகமான வேலையை நம்ம முடிக்கும்போது அந்த உணர்வுக்கு எந்த ஒரு ஈடு இணையுமே இல்லை, அதுதான் உண்மையான சாதனை அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுடைய வரம்புகளை உங்களையும் அறியாமல் நீங்கள் உடைத்தெறிவது நீங்கள் எவ்வளவு அதிக திறமை வாய்ந்தவர் என்பதை காண்பதற்கான சக்தி வாய்ந்த வழியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும், அதை நம்மளால் நிறுத்தி வைக்கலாம் முடியாது. ஒன்று செஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம், இல்லைன்னா பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுடலாம். இதன் மூலமாக நமக்கு 2 விளைவுகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஒன்று பின்வருத்தம், நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்வருத்தம் ஏற்படும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்களோ அதை செஞ்சுட்டிங்கன்னா விளைவு ஏற்படும், நல்ல விளைவாகவோ இல்லை தீய செயல்கள் செஞ்சால் தீய விளைவோ அந்த மாதிரி ஏற்படுத்தும். ஸோ 2 தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று பின்வருத்தம் நம்ம படலாம், இல்லைன்னா அதற்கான விளைவுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நேரத்தை பக்குவமாக நிர்ணயித்து பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் சொல்கிறாங்க, நம்முடைய பிரச்சனைகளை பற்றி நாம் எவ்வாறு சிந்திக்கிறோமோ இவ்வுலகம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றி அவ்வாறே சிந்திக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே விதமான விளைவு 2 நபர்களுக்கு ஏற்படும். இப்போ பர்சன் ஏக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் துவண்டு போய் உட்காந்துடுறாரு, நான் எப்படி இதுக்கு மேலே வாழ்க்கை நடத்த போகிறேன்னு தெரில, இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு உட்காந்துடலாம். அப்போ உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கஷ்டம் அவனுக்கு வந்துருச்சு, அவ்வளோ நஷ்டமாயிட்டான், இனியெல்லாம் அவன் முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுமா. பர்சன் பி பார்த்திங்கன்னா, ஓகே நான் சம்பாரித்த பணம் தானே, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் போயிடுச்சு, இனிமேல் இந்த தவறை நான் செய்யாமல் இருக்கணும், மறுபடியும் நான் உழைச்சி என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டாருன்னா, அவன் எந்திரிச்சிட்டான்ப்பா, அவன் தைரியமானவன், அவன் இதை விட நல்லா வருவான், இதெல்லாம் அவனுக்கு தூசி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பேச ஆரம்பிச்சிடும். நடந்தது என்னமோ ஒரே விதமான விளைவுகள் தான், ஆனால் அந்த பர்சன்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி அவங்கள சுற்றி இருப்பவர்கள் பேசுவாங்க. ஒன்று
இவங்க சோகமாக இருந்தாங்கன்னா அவங்களும் மேற்கொண்டு சோகப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க தைரியமாக இருந்தாங்கன்னா இவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு நல்ல லைஃப் லெசனும் கூட. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நம்மை நாம் ஆளும்போது நம்முடைய பிரச்சனைகளால் ஒருபோதும் நம்மை ஆள முடியாது. தங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை வந்து இருக்கும். அதெல்லாம் அவங்க தாண்டி வந்துடுவாங்க. சில பேர் அந்த பிரச்சனையிலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் என்ன செய்ய போவதாக நீங்கள் கூறுகிறீர்களோ அதுவல்ல நீங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து ஒரு வேலை வந்து செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. நான் அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் வெளி உலகத்துலேருந்து அவங்கள பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவர் ஒரு வேலையில் இருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. அவர் மனதளவில் உள்ள எண்ணம் அது. ஒருத்தவங்களை வந்து எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்க செயல்களை வச்சு நம்ம யார் அவர்னு சொல்லுவோம். ஸோ எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதை செயல்படுத்தினோம்னா தான் மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நம்மை நாம் அறிவோம். ஆனால் மற்றவர்களை அவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இது மற்றவர்களுடைய விஷயத்திலும் உண்மை. அவர்களால் நம்முடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியாது. நாம் செய்வதை மட்டுமே அவர்களால் பார்க்க முடியும். அதனால நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது தான் நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்ம எவ்வளவு திறமைசாலி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் என்ன செய்ய போவதாக நீங்கள் கூறுகிறீர்களோ அதுவல்ல நீங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருத்தர் நம்மளை யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, நான் இந்தந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வச்சுருக்கேன் அதனால நான் வந்து உயர்ந்தவன், அதனால நான் வந்து புத்திசாலி அந்த மாதிரி சொல்ல முடியாது. வெளிப்பட்டால் தான் அவங்களால வந்து அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம மனசில் எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செயல்படுத்தணும். சொல்லையோ எண்ணத்தையோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செயல்படுத்தினா தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்தது விடாமுயற்சி ஒரு நாள் அதிசயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பழக்கம் மாறுகின்ற ஒரு பிரக்ஞையுடன் கூடிய தேர்ந்தெடுப்பாகும். ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இனிஷியலாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் போர் கூட அடிக்கும். ஒரு 5 மணிக்கே எழுந்திரிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் செய்வோம். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா இனிஷியலாக அந்த கதை நமக்கு பிடிபடுற வரைக்கும் ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கும். இவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களா, இவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கதை என்ன, இது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாது. ஆனாலும் ஒரு மல்லு கட்டி நீங்கள் வந்து ஒரு 3 எபிசோடு இல்லைன்னா 4 எபிசோடு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக கதை எப்படி போகுதுன்னு தெரியும். அந்த கதை மாந்தர்கள்லாம் எப்பேற்பட்டவங்க அப்படின்றது தெரியும். கதை வந்து சுவாரஸ்யமாக போவது போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பழக்கங்களும். இனிஷியலாக வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடலுக்கு நல்லது அப்படின்றது தெரியும். இனிஷியலாக எந்த விதமான மாற்றத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. இதுவே தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் இப்போ ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கோம், அது வந்து சரியாக இருந்திருக்கும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஸோ அந்த விளைவுகளை பார்க்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவோன்னா அந்த பழக்கம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாயிரும், நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸோடதை நீங்கள் வந்து அப்படியே உங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக எல்லாமே போர் அடிக்க தான் செய்யும். நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விடாமல் செய்யுங்க. விடாமுயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறீர்கள் என்பதை கொண்டு உங்களுடைய மதிப்பை அளவிடாதீர்கள். உலகம் தான் விரும்புகின்ற விதத்தில் தான் உங்களை நடத்தும். அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நமக்குள்ள மதிப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கே தவிர நம்ம போனோடனே எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும், விஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உலகம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வந்து செய்யும். இப்போது நீங்கள் பாஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு மேலதிகாரி வரும்போது உங்களுக்கான மதிப்பை விட அவருக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பாங்க. அதனால உங்கள் மதிப்பு குறைந்து விட்டது அந்த மாதிரிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அகங்காரம் அப்படின்றது நமக்கு என்றைக்குமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம கற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது அகங்காரம் தான். அகங்காரம்ங்கிறது ஒரு நீர் குமிழி போல் நம்ம வந்து நினச்சிக்கணும். அதை உடைத்து விட்டு வெளியே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு பதிலாக அதை பாதுகாப்பதில் தான் பல பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க. அவன் என்ன ஹர்ட் பண்ணிட்டான், அவன் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த குமிழிக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக அந்த நீர் குமிழிகளை எல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நல்ல பழக்கங்களை எல்லாம் நம்ம வந்து நமதாக்கிக்கணும் அப்படின்னா அதன் மீது ஆள் விருப்பம் வந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஆள் விருப்பம் அப்படின்றது விடாமுயற்சி மாதிரியே தான். நம்ம ஒரு ஆழமான விருப்பம் வந்து அதில் வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து மனம் வந்து கலங்காமல், எந்த இதுலேயும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் அது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே நமக்காக வாழணும், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும், நம்ம குடும்பத்திற்கு என்ன பிடிக்குதோ எது நலன் தருமோ அந்த விஷயங்களை தான் செய்யணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் என்ன சொல்லுவோம், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை இது பண்ணனா அவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இதை நடத்தினேன்னா அவங்க எப்படி சொல்லிடுவாங்க, ஸோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு பிடித்த செயல்களை செய்யாமல், தனக்கு நல்லது செய்யக்கூடிய செயல்கள்லாம் செய்யாமல் நடந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சிறைச்சாலையில் நம்மளே போய் அகப்பட்டு கொள்வது சமமாகும் அப்படின்றத சொல்றாங்க. இது நமக்காக போட்டுக்கிட்ட ஒரு சிறைச்சாலை தான் அது. நீங்க அதுல இருந்து கண்டிப்பா உங்களால வெளியில வர முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது கரெக்ட் அதை மட்டும் தான் செய்யணும். இவனுக்காக நான் செஞ்சேன், அவனுக்காக நான் செஞ்சேன், இவருக்காக இந்த தப்பை நான் வந்து பொறுத்துக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்றோம் இல்லையா? அப்படியெல்லாம் நீங்களே ஒரு மாய வலை வந்து வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்றத சொல்றாங்க. நம் வாழ்வில் நமக்கு நிகழ்கின்ற அனைத்தையும் தீர்மானிக்கின்ற 3 உறவுகள் வந்து இருக்குது. அந்த உறவுகள் மீது நாம் கொண்டுள்ள உறவை பொறுத்து தான் இது எல்லாமே தீர்மானிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. பணத்துடனான நம் உறவு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நேரத்துடனான நம் உறவு எப்படி இருக்குது அதை வந்து கவனிக்கணும். நம்முடனான நம் உறவு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். நமக்கான நேரத்தை நம்ம கொடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது பல துன்பங்களை தரும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் துன்பம் தரும். நமக்கான நம் உறவு அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும், நல்ல உணவுகள் வந்து எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதில் வரும். இதை வந்து நீங்கள் செய்கிறதுனால அது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா இருந்தோம்னா தான் நல்ல விதமாக யோசிக்க முடியும், நல்ல செயல்களை செய்ய முடியும், நல்ல முறையில் வந்து பொருளீட்ட முடியும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம சுற்றமும் நல்லா இருக்கும். நேரத்துடனான நம் உறவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேரம் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா தான் ஒர்க் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டாலும் கஷ்டமாக இருக்கும். பணத்துடனான நம் உறவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதத்தில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணம் வந்து ஒழுங்காக சேமிக்கப்படுதா, ஒழுங்காக வந்து நம்ம பங்குச்சந்தையில் போட்டிருக்கோமா, அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம எடுக்கிறோமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். ஸோ பணத்துடனான உறவையும் நம்ம வந்து நல்ல விதத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 உறவுகளும் நமக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். எல்லாமே நல்ல விதத்தில் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததான் ஆத்தர் வந்து தன்னுடைய 20 வயதில் அவர் செஞ்ச தவறுகளை வந்து பட்டியலிடுறாங்க. அதில் அவர் செஞ்ச ஒரு தவறு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய மகிழ்ச்சி இன்னொருவருடைய அங்கீகாரத்தை சார்ந்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத எதையோ சார்ந்திருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே நம்மளோட மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தான் இருக்கணும். இப்போது இவ்வளோ பணம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வீடு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த பைக் வேணும், நான் இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஏதோ ஒன்றை சார்ந்திருக்கு. அது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு மாயை தான். அது கிடைச்சா கூட திரும்பியும் நம்ம அதிருப்தியாக இருப்போம், வேற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஏன்னா மனதின் இயல்பு வந்து அது இல்லாததை மட்டுமே பார்த்துட்டே இருக்கும், சில பொருள்களை சார்ந்தே இருக்கும். நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா அந்த சந்தோஷம் வந்து பிற பொருளையோ பிற நபரையோ சார்ந்ததாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் லெசனை வந்து அவர் செஞ்ச தவறுகளில் வந்து கற்றுக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர் செஞ்ச ஒரு தவறை வந்து சொல்கிறாரு, நான் தொடர்ந்து கடினமாக உழைத்தால் இறுதியில் நான் வெற்றி பெறுவேன் என்று நான் நினைத்திருந்தேன். கடினமாக உழைப்பது மட்டுமே இங்கு முக்கியம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் அப்படி கிடையாது அப்படின்றத பின்னாடி புரிஞ்சிட்ருக்காங்க. நம்ம எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும் நம்ம எந்த தொழிலுக்காக எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு கடினமான உழைப்பை போடுறோம் அப்படின்றது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். கழுதை கூட தான் கடினமாக உழைக்குது அப்படின்றத சொல்கிறாரு. சாமர்த்தியமாக உழைப்பது தான் ஒரு கழுதைக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையேயான வேறுபாடு அப்படின்றத அதன் பின்னாடி அவர் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க.
20 வயதில் அவர் வந்து செஞ்ச தவறுகளை எல்லாம் அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. பட்டியலிட்டுட்டு அதை வந்து ஃப்யூச்சரில், அதாவது 30க்கு அப்புறமாக அவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு எந்த விதமான எண்ணம் தோன்றியது அப்படின்னா, 20களை நாம் நிலைப்படுத்தி கொள்ள பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்மை நாம் கண்டறிவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு படிப்பினை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நிலைப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக அப்படின்னா, இந்த ஜாப் வேணும், இந்த சேலரி வேணும், இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஆசைப்படுறதுக்கு பதிலாக பல இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நான் யார், நான் யாராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த படிப்பு பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு அந்த படிப்பு பிடிச்சிருக்கா, இந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதத்தில் வந்து யோசிக்கிறதுக்கு அந்த வயது ரொம்ப வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உருவாக்கியிருக்க மாட்டோம். நம்ம அப்பா அம்மா வீட்டில் தான் இருப்போம். நமக்கு கல்யாணம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு தோல்வி அடைஞ்சால் கூட பெரிய இது வந்து இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ பல விதத்தில் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு அந்த வயது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதையே 30 வயசில் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலையை விட்டுட்டு நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து தடைபடும். ஸோ குடும்பத்தை நடத்துறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதை நோக்கி நீங்கள் பயணப்படுறதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் அந்த வயசு வந்து பத்தாது. ஸோ 20கள் வந்து ரொம்ப ஏற்புடையதான நேரம் வந்து அது அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களால் எத்தனை மனிதர்களை சந்திக்க முடியுதோ அத்தனை மனிதர்கள் வந்து சந்திக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்களால் எத்தனை வேலைகளை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்யுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் எதில் சிறந்தவர் என்பதையும் எது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதையும் கண்டறிந்து கொள்வதற்கான ஒரு தகுந்த வயது இது. பிறகு அதை செய்வதில் உங்களுடைய 30களை செலவிடாதீர்கள் அப்படின்ற அறிவுரையும் கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக தன்னுடைய 30வது வயதில் அவர் செய்த சில தவறுகளை எல்லாம் குறிப்பிடுறாங்க. அதில் வந்து சொல்லப்பட்ட ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2வது குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு சீரழிவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து எப்போயுமே பர்சனலாக நினைக்கிறது, ஒரு முதல் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணால் வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து பெரிய பரிசு அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி ஒரு உறவை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லைஃப் லாங் அவங்களோட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அதை விட சிறந்த பரிசை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. சகோதர சகோதரிகள் அப்படின்ற அந்த உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடன் யாரும் இல்லாத போது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்கின்றனர் என்ற உணர்வு ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அது நீங்கள் கேட்டு பெறுகின்ற ஒன்றல்ல, உங்கள் பெற்றோர் அப்பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றனர் அப்படின்றத குறிப்பிட்றாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 30வது வயதில் அவர் யோசிச்சிருக்காரு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுமா, நம்ம இருக்க குடும்ப சூழ்நிலையில் தேவையா அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. ஆனால் நான் இவரோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், இவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. 30களில் இவர் இப்படி ஒரு தவறை வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் அவர் வந்து பல தவறுகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு இந்த தவறுகள் மூலமாக அவருக்கு கிடைத்த பாடம் என்ன, நம்ம எந்த விதத்தில் அதை யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க ஒரு 20 வயது 30 வயது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் காத்துக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இதெல்லாம் எழுதியிருக்கதாக அவர் வந்து குறிப்பிட்றாரு. இவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் செய்த தவறுகளை எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு ஜேர்னலிங் மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஆமாம் எனக்கு இது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த லெசனை வந்து மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கும்போது ஏன் இந்த பிழை வந்து நடந்தது, இதை எதனால் நான் செஞ்சேன், இதை செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பகுத்தாய்ந்து பார்க்குறதுக்கு அந்த ஜேர்னலிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுமே வந்து ஏதாவது ஒரு வெற்றியோ தோல்வியோ நமக்கு ஏற்படுது அப்படின்னா ஏன் இது ஏற்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு இதை வந்து நம்ம எழுதி வச்சுட்டு அப்பப்போ அதை பார்த்தோன்னா அது ஒரு நல்ல பலனை வந்து தரும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கடுத்தது சாப்டர் 2 பழக்கங்கள். நான் 2 காரணங்களுக்காக இலக்குகள் நிர்ணயிப்பதில்லை அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் ஓரிடத்தை அடைவதற்காக அதை செய்கிறீர்களே அன்றி யாரோ ஒருவர் ஆவதற்காக அதை நீங்கள் செய்வதல்ல. 2வது, ஒரு இலக்கை அடைந்த பிறகு நீங்கள் இன்னொரு இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குகிறீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 2 காரணங்களுக்காக ஒரு கோல் அப்படின்றத அவர் செட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அதற்கு பதிலாக பழக்கங்கள் மேலே அவர் வந்து அதிகமான ஒரு கவனத்தை வந்து கொடுப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பழக்கத்தை செய்யும்போது அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துது. ப்ளஸ் ஒரு பழக்கத்தை வந்து தொடர்ந்து செய்யும்போது அது நல்ல விதமான பலன்களை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இதுவே ஒரு கோல்னால், இந்த கோல் நம்ம வச்சுருக்கோம், அதை வந்து அச்சீவ் பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
விட்டுருவீங்க. இப்போ உதாரணத்திற்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோலாக வச்சுருக்கோம்னா, வெயிட் லாஸ் பண்ண உடனேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் போயிடுவாங்க, திரும்பி வெயிட் கெயின் ஆயிடுவாங்க. இதுவே ஒரு பழக்கமாக நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே உடற்பயிற்சி செய்வேன், வாக்கிங் போவேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குமே தவிர வெயிட் கெயின் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போக மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கோல்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாங்க, பழக்கங்கள் நம்மை உருவாக்குகின்றன, இலக்குகள் நம்மை வறண்டு போக செய்கின்றன. நிறைய பேர் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க, அதற்காக போராடிட்டே இருப்பாங்க. இது ஏன் சில பேருக்கு வந்து சாத்தியப்படலை அப்படின்றத பார்த்திங்கன்னா, சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் சீக்கிரமாக எழுந்து கொள்ளணுங்கிற அடுத்த நாள் செயலுக்கு அது வரும். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இரவு நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது இல்லை. நல்ல தூக்கம் இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் உங்களால் ஒரு பிரிஸ்காக வந்து எந்திரிக்க முடியும். நீங்கள் வந்து என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு 11 மணிக்கு தான் படுக்கிறீங்கன்னா காலையில் 5 மணிக்கு நான் முயற்சி பண்ணி எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படியே நீங்கள் அலாரம் வச்சும் நீங்கள் எந்திரிச்சிங்கனாலும் ஒரு பிரிஸ்காக வந்து இருக்காது, ரொம்ப சோம்பலாக இருக்கும், ஒரு கண்ணை மூடிங்கனாலே தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா உடம்புக்கு அந்த தேவையான அளவு தூக்கத்தை நம்ம கொடுக்காததுனால அடுத்த நாள் காலை உற்சாகமாக நம்மளால் எந்திரிக்க முடியாது. நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற பழக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் இரவு சீக்கிரமே தூங்கணும் அப்படின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினா தான் இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆத்தரோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். எந்திரிச்ச உடனே தியானம் பண்ணுறாங்க, பாட்டு பயிற்சி வந்து பண்ணுறாங்க, கொஞ்சம் புத்தகம் வந்து வாசிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறமாக டென்னிஸ் விளையாட போயிடுறாரு. இது வந்து தினமும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, ஒரு நாள் கூட தவறாமல். அது ஜூன் மாத வெயிலாக இருந்தாலும் சரி, டிசம்பர் மாத குளிராக இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க வழக்கமாக வச்சுருக்கிறதுனால என்றைக்குமே இதை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவது இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதை அவர் நேசிப்பதுனால இதை வந்து நம்ம இன்னைக்கு செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுவதில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு வேலை வந்து செய்ய பிடிக்கலை அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து ஒரு சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து செய்யாமல் சாக்குப்போக்கு சொல்லிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை, அதில் ஆர்வம் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் ஒரு செயலை வந்து நேசிக்கிறீங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சோம்பலுமே இருக்காது, எந்த ஒரு தடையுமே இருக்காது, ஒரு சீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க, நம்ம வாழ்வில் யாரை அல்லது எவற்றை முக்கியமானவர்களாக கருதுகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு 3 விஷயங்களை வந்து கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரம் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் தூங்க போவதற்கு முந்தைய 1 மணி நேரம் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய கால அட்டவணை எதனால் நிரம்பியுள்ளது அப்படின்றத கேட்குறாங்க. இப்போது உங்களுக்கு உங்கள் உடல் மேலே ஆர்வம் இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரத்தை அதற்காக தான் செலவு பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்கும் அப்படின்னா புத்தகம் வாசிப்பில் தான் செலவு பண்ணுவீங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தூங்க போவதற்கு முந்தைய 1 மணி நேரம் என்ன செய்வீங்க அப்படின்றத கேட்குறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்க்குறதுக்கு பிடிக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது மூவி பார்ப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூவி பார்க்குறதுலையும் பாட்டு கேட்பதுலையும் சீரீஸ் பார்க்குறதுலையும் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்றத அர்த்தம். சில பேர் குடும்பத்தோடு அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கால அட்டவணை எதை வந்து நிரப்பி இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. சில பேர் வந்து எழுதுறதுக்கோ படிப்பதற்கோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து பண்ணுவாங்க. ஆத்தரோட நாள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. முதல் 60 நிமிடங்கள் வந்து காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தண்ணீர் குடிப்பார். அதுக்கப்புறமாக வாழ்க்கையில் நடந்துள்ள நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்கிறாங்க, தியானம் செய்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அவருடைய கடைசி 60 நிமிடங்கள் என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்துடன் செலவழிக்கிறாங்க. மகனுடனும் மகளுடனும் அவரோட நேரத்தை வந்து அவர் செலவழிப்பதாக குறிப்பிடுறாரு. அவரோட கால அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா மதிய தூக்கம் கண்டிப்பாக இருக்குமா, அப்புறம் குழுவுடனான சந்திப்புகள் இருக்கும், இசை பயிற்சி வகுப்புக்கு அவர் போகிறத பற்றி சொல்கிறாரு. செய்வதற்கு எளிதான விஷயங்கள் தான் எளிதான உதாசீனப்படுத்துவதற்கான விஷயங்களாகவும் இருக்கின்றன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நீங்கள் அவற்றை தொடர்ந்து முறையாக செய்வதை தேர்ந்தெடுத்தால் அவற்றால் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஃபஸ்ட்டு சொன்ன அதே பாயிண்ட் தான், மற்றவர்களை அவர்களுடைய செயல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம், நம்மை நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால நமக்கு ஏற்படுகின்ற எண்ணத்தை பொறுத்து தான் நம்ம எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்றது நமக்கு தெரியும். நல்ல எண்ணங்களாக நிரம்பி இருக்கு அப்படின்னா
கவலை இல்லை. கெட்ட எண்ணங்களாக நிரம்பி இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் ஏன் ஏற்படுது, எதனால நம்ம மனது இப்படி இருக்குது அப்படின்றத ஆய்ந்து அறிந்து அது எல்லாத்தையுமே வந்து நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய எண்ணம் தான் நம்ம எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்றத காட்டும். எண்ணம் வந்து சொல்லாகவும் செயலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக ஆத்தர் அவருக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களை எல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. அதில் சிலவற்றை வந்து நான் சொல்கிறேன். அவர் வந்து மதியம் தூக்கம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்வதாக குறிப்பிடுறாங்க. ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறாரு. ஸோ மதியம் உணவு அருந்திய பிறகு கண்டிப்பாக அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க வந்து தூங்குறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அடுத்த பழக்கமாக அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அவருடைய வேலைகளை ஒருபோதும் படுக்கையில் வைத்து செய்வதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போதும் ஒரு மேஜையின் மீது தான் வேலை வந்து செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. அவர் புத்தகத்தை கூட படுத்துக்கிட்டு படிக்க மாட்டாராம். அவங்க பெட்ரூம்லேயே படிப்பதற்கான ஒரு நாற்காலி வச்சுருக்காரு. அதில் உட்கார்ந்து தான் படிப்பதாக சொல்கிறாங்க. இருட்டான அறையில் நான் ஒருபோதும் வேலை செய்வதில்லை. இயற்கையான வெளிச்சம் வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்றத சொல்கிறாங்க. வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது கூட அலுவலகத்திற்கான உடைகளையே அணிந்து வேலை செய்வதாக சொல்றாரு. இது உங்கள் அலுவலகத்தில் இருப்பது போல ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்த பழக்கமாக எது முக்கியமோ அதன் மீது மட்டும் உங்கள் புலன்கள் கவனம் செலுத்துவதை உறுதி செய்யுங்கள். அவசரமானவற்றை கண்டுகொள்ளாதீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த சாப்டர் விழிப்புணர்வு. நம் வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் அறியாமையின் அடிப்படையில் இல்லாமல் விழிப்புணர்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற அறிவுரையை வந்து வழங்குறாங்க. உங்களுடைய சுய பேச்சு உங்களுடைய சுய மதிப்பை தீர்மானிக்கின்றது. நம்முடன் நாம் என்ன பேசிக்கொள்கிறோம், என்ன கதையை நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிறோம் என்பதை கவனிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் ஒரு தோல்வியாளன், என்னால் ஒருபோதும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது, மக்களுடன் என்னால் ஒருபோதும் சகஜமாக பேச முடியாது அப்படின்னும் நம்மளால் பேசிக்க முடியும். நான் சிறிய அடிகள் எடுத்து வைத்தால் என்னால் அதை செய்ய முடியும். நான் போதுமானவன். கடந்த காலத்தில் இதைவிட அதிக கடினமான பிரச்சனைகளை நான் கையாண்டிருக்கிறேன். இந்த மாதிரியும் நம்மளால பேசிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன விதமான சுய பேச்சை வந்து பேசிக்கிறீங்க அப்படின்றத கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இது அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்கிறாரு, மதிப்பில்லாத எல்லாவற்றிலும் உங்களை தொலைப்பதற்கு பதிலாக மதிப்பு வாய்ந்த ஏதோ ஒன்றின் தேடலில் உங்களை தொலைப்பது எவ்வளவோ மேல் அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே நான் எதில் சிறந்தவன், எது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்ற அந்த தேடலில் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக நான் இங்கே தான் படிப்பேன், நான் இது தான் செய்வேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அதன் பின்னாடி வந்து போகாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது கிடைத்ததுக்கு அப்புறமாக கூட நமக்கு அந்த திருப்தி இல்லாமலே நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். ஸோ விழிப்புணர்வோடு இருந்து நாம் யார் அப்படின்றத அறிந்து கொண்டு உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை வந்து செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாரு. பொருட்களுக்கு சில பேர் வந்து அடிமையாகிறத வந்து பார்த்துருக்கோம். இது நுட்பமாக நம்ம ஆய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பொருட்கள் தோற்றுவிக்கின்ற உணர்ச்சிகளுக்கு தான் நாம் வந்து அடிமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற உண்மை வந்து புரியும். ஐம்புலன்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, 20 வயதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன விஷயம் அப்படின்னா, உங்களை சுற்றிலும் பாருங்கள். மக்கள் பின்வருத்தம் நிரம்பியவர்களாக உள்ளனர். எது அந்த பின்வருத்தத்திற்கு இட்டு சென்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது உங்களுக்கு சொல்லும் அப்படின்றத சொல்கிறாங்க. 20களை கடந்தவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றிலும் பாருங்கள். நீங்கள் பின்வருத்தம் நிரம்பியவராக இருக்கிறீர்கள். எது அந்த பின்வருத்தத்திற்கு இட்டு சென்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்றவர்களிடம் அதை பற்றி சொல்லுங்கள். தாங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை அப்போதுதான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு அறிவுரை வந்து வழங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உங்களை பற்றி சொல்லுகின்ற விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உலகம் உங்களை பற்றி ஏதேனும் சொல்லும்போது பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து யாரையுமே வந்து உடல் அளவில் காயப்படுத்துகிறதே இல்லை, மனதளவில் தான் காயப்படுத்துகிறோம். அது எப்படி அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக. யாராவது ஒருத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க நமக்கு கொடுத்த வழியை விட நம்ம அவங்களுக்கு பல வகையில் வந்து அதிகமான வழியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பல வார்த்தைகளை வந்து கொட்டுறோம். இந்த வார்த்தைகளை கொட்டாமல் இருப்பது நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நகர்ந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும். அதற்கு பதிலாக நம்ம அவங்கள காயப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி நம்மளே பின்வரப்படுறதற்கு அது வந்து வழியாக வந்து அமைஞ்சிருது. ஸோ அதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு.
நெக்ஸ்ட்டு, தோல்வியுறுவது குறித்து நீங்கள் பயந்தால் நீங்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் தவறக்கூடிய இன்னொரு இடம் எப்படி இருக்குன்னா, நம் வாழ்க்கை கச்சிதமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய மாயை அப்படின்றத சொல்கிறாங்க. யார் வாழ்க்கையும் அவ்வளவு கச்சிதமாக அமைஞ்சிருக்காது. ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்கும். அந்த பிரச்சனை நம்ம எப்படி கையாளுறோம், அந்த பிரச்சனையோடைய நம்ம எப்படி அமைதியாக நம்ம வாழ்கிறோம், அதை எப்படி சமாளிக்கிறோம், அதில் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்கே தவிர எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கச்சிதமாக ஒரு அமையப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு யாருக்குமே இருந்ததில்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கான மிகவும் சுலபமான வழி புத்தகங்களை வாசிப்பது தான். அடுத்த வழி நீங்களே அந்த தவறுகளை செய்வது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது தவறு செஞ்சதுக்கப்புறமா கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்குது, பிறரோட தவறுலேருந்து கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது இரண்டும் வாய்க்க பெறாதவங்களுக்கு புத்தகம் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை வழங்கும். ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கும் போதும் அதுலேருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ தவறுகள் செய்யாமலேயே என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் தவறாக போயிடும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு செலவு எதுவும் ஆகாது. ஒரு 300 ரூபாய் விலை மதிப்பு கொண்ட ஒரு புத்தகம் மற்றும் ஓரிரு மணி நேரம் போதும் அதை வாசிக்கிறதுக்கு. அல்லது 10 ஆண்டுகள் தவறு செய்வது, இவ்விரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்றத கேட்குறாரு. வாழ்விலிருந்து எது ஒன்றையும் உங்களால் திரும்ப பெற முடியும், நேரத்தை தவிர. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கான சிறந்த வழி மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறாரு, உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு நீங்கள் ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா குறை கூறாமல் இருப்பதை தேர்ந்தெடுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது தீர்வுகள் சுலபமாக வருவதை நீங்கள் காண்பீர்கள். உண்மையான பிரச்சனை ஒருபோதும் உண்மையான பிரச்சனையாக எப்போதுமே இருப்பதில்லை. குறை கூறுதலுடைய கூட்டு விளைவுதான் உண்மையான பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் யாரையும் குறை கூறாமல் இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அதே மாதிரி தான் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒழுங்கையும் பொறுமையையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்கிறாரு. உடலை நம்ம எந்த ஒரு காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. ஒரு கட்டுறுதியான உடல் வேணும் அப்படின்னா அதற்கான ஒரு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஒரு இரவில் நான் திடகாத்திரமான உடலை பெற்றுருவேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்ம தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சு வாக்கிங் போயிட்டு நல்ல உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தான் நமக்கு நல்ல உடல் அமையும். ஸோ இதுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை கடைபிடித்து நம்ம உடலை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனமும் நாம் செய்யக்கூடிய செயலும் ஒழுங்காக நடக்கிறதுக்கு, ஒழுங்காக சிந்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒரு பழக்கத்தை நீங்கள் உங்களது ஆக்கிக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறத உங்கள் பழக்கமாக்கிக்கோங்க அப்படின்ற அறிவுரையை வழங்குறாரு. பிரபஞ்சத்துக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக இப்பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா இப்பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பாள தட்டில் நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அதை உங்களுக்காக எடுத்துகிட்டு உங்கள் கையில் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு அதிகப்படுத்தி சொல்கிறது போல் தோன்றினாலும் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. நீங்கள் அதை அனுபவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஆசைப்பட்றோம், ஆனாலே அது எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஏக்கப்படுறத பார்க்க முடியும். அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு இனிப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட போயிட்டீங்க. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு மாறுதல்னாலேயோ இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு மாற்றத்தை பண்ணி எனக்கு இந்த இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க. இது கடைக்காரன் மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. ஏன்னா உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத தெளிவாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்காரர் அதை எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா கடைக்காரர்கிட்ட இல்லாத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நல்ல உடல் வேணும், இல்லை நல்ல மனம் வேணும், எனக்கு இந்தந்த விஷயங்கள் நடக்கணும், இல்லை இந்த காலேஜில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இந்தந்த விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் மனது உங்ககிட்ட சில சமிகைகள் சொல்லும். யாரோ ஒருத்தர் இந்த முடிவை எடுன்னு சொல்லுவாங்க, இல்லை இங்கே முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சும்மா இருந்துக்கிட்டு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதும் தப்பு, ஒழுங்காக கேட்காம இருக்கிறதும் தப்பு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பகுதி 4, தொழில் முனைவு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு டீம் லீடாக இருக்கீங்க, ஒரு டீமில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டரில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
எப்பயுமே வந்து ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக வந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த பொருள் வந்து உருவாக்கணும்னு நினச்சிருப்போம், அதை வந்து உருவாக்கிடுவோம், அதுக்கு ஒரு பேர் வைப்போம், கடை எங்கே பார்க்கணுன்றதை பார்ப்போம், நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஆர்வத்தில் வந்து செஞ்சுருவோம். கொஞ்சம் நாள் ஆக ஆக சவால்கள் வந்து அதிகமாக தொடங்கும். உங்களுக்கு வந்து ஒரு தளர்ச்சி வந்து ஏற்படுறது ரொம்ப இயற்கையாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து நிலையாக நிற்பது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த இடத்துல நிலையாக நிற்கிறவங்க தான் அந்த தொழில் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம வந்து சில செல்ஃப் டாக் வந்து நமக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஒரு நிறுவனராக ஆனீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. ஏதாவது ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் எல்லாருமே வந்து தொழில் தொடங்குறோம் இல்லையா? ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும், இதில் ஒரு நியாயமான விலையில் அனைத்து மக்களுக்கும் தரமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலான ஒரு எண்ணத்தில் தான் தொழில் வந்து தொடங்குறோம். ஸோ அந்த எண்ணத்தை நீங்கள் மறுபடியும் உங்கள் மனதில் வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த பவர் வந்து கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி உங்கள் தொழில் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அது ரொம்ப முக்கியன்றத சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது முதல் முறையாக அவருக்கு கிடைத்த அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, என்னால் உங்களை நம்ப முடியாவிட்டால் நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பது முக்கியமல்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பர்சன் மேலே நம்பிக்கை ஏற்படணும். இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தோன்னா தரமாக செஞ்சுருவார் அப்படின்றது நமக்கு தோணணும். அந்த பர்சன் மேலே நம்பிக்கையே இல்லை, ஆனால் இவர் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், இவ்வளோ நல்ல ஒரு கல்லூரியில் வந்து படிச்சிருக்காங்க, அவருக்கு அனுபவம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்து இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட, மற்றதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து இருந்தது அப்படின்னா போதும். அந்த அறிவுரை வந்து மிகவும் உயர்ந்ததாக அவர் வந்து நினைக்கிறாரு. முதல்ல கிடைத்த அறிவுரையும் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எப்படி செய்யணும்னா, உங்கள் சொந்த தொழிலாக இருந்தால் நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்வீங்க, உங்களோட பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அதை செய்வீங்க, அந்த அளவுக்கு செய்யுங்க. இது உங்களோட கம்பெனி அப்படின்ற அந்த எண்ணத்தில் செய்யுங்க. ஒரு தொழில் அதிபராக இருந்து நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்காக நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அது உங்கள் கம்பெனி, அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்க, அந்த எண்ணத்தோடு நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாரு. உண்மையான பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதற்கான தீர்வுகளை வந்து காண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற அடுத்த பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாரு, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு யார் மேலதிகாரி என்று தெரியாத அளவுக்கு மிக வலிமையான ஒரு குழுவை உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீட்டிங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாரும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். அவங்க ஒரு மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா அவங்க தயங்காமல் சொல்லணும். இல்லை நம்ம செஞ்சிட்ருக்கிறது தப்பு அப்படின்னா அதையும் அவங்க வந்து சொல்லணும். அதற்கான ஒரு உரிமையும் சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது யார் மேலதிகாரி அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் வெளியில் வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரே குழு மாதிரி தான் தெரியுமே தவிர, இதில் இவர் உயர்ந்தவர், ஏன்னா இவர் தான் வந்து எல்லாத்தையும் நிராகரிக்கிறாரு, இல்லை இவர் தான் ஆர்டர் பண்ணுறாரு, அந்த மாதிரி வந்து தெரியக்கூடாது. எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருக்கணும். சிந்திச்சு அவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கணும். அந்த பயம் அப்படின்றதுவே இருக்கக்கூடாது. என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு குழுவை வந்து நம்ம உருவாக்கணும். அவங்க எல்லாருக்குமே அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு கடினமான திறமை வந்து இருக்கணும்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அமைதியாக இருப்பதும் சிந்தித்து செயல்படுவதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திறமை வந்து அவருக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து முழு நேர வேலை ஒன்று பார்த்துட்ருக்காரு. அதுலேருந்து வரக்கூடிய பணம் தான் அவர் குடும்பத்தை நடத்துறதற்கு உதவியாக இருக்குது. இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய முழு நேர வேலையை அப்படியே விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண போயிடுறாருன்னா அது வந்து மிக தவறான யோசனை அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, வார இறுதி நாட்களில் அவர் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸை அதற்கான வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும், என்ன மாதிரி இருக்குது மார்க்கெட்டு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அந்த மாதிரி ஆய்வுகளை எல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அதை வார இறுதி நாட்களில் நடத்த முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் 3 நாட்கள் நடத்தணும். அதன் பின் அதிலிருந்து வருமானம் வர தொடங்கியதற்கு அப்புறமாக தான் இவங்க இந்த முழு நேர வேலையே விடணும். அதுக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு நான் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா முதல்ல வந்து ஒரு நல்லாவே நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட அதில் ஒரு நஷ்டம் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதெல்லாம் தாங்கிறதுக்கு கடன் வாங்குவாங்க. அது பின்னாடி நாளைக்கு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கும். அதனால் இது சிறந்த யோசனை கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. சாப்டர் 5 பணம்.
இவரோட குழந்தை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தாய் தந்தைக்கு அந்த அளவுக்கு பண வசதி இல்லை. ஸோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்து பிறந்திருக்காரு. அப்போ இவர் வந்து பணம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை, அதிக பணம் இருக்கவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க, இல்லை பணம் வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு பணத்தின் மேலே இருந்திருக்கு. ஸோ அதனாலேயோ என்னவோ அவருக்கு நிறைய பணங்கள் கிடைக்கும் போதும் அதை ஒழுங்காக வந்து வச்சுக்கல, அந்த பணம் அவர்கிட்ட தங்கலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதன் பின்னாடி பணத்துடனான தன் உறவை வந்து அவர் கரெக்டாக வச்சுக்கிட்ட போது பணத்தை வந்து சேமிக்க முடிஞ்சது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பண விஷயத்தில் அவர் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் சிலதெல்லாம் சொல்கிறாரு. பணவீக்கம், கூட்டுப்பெருக்கம், வரிகள் பற்றி இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கூட்டுப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு பணத்தை வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம பணம் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேவைக்காக எடுக்கிறது மிகப்பெரிய அபத்தமாக இருக்குன்றாங்க. ஏன்னா இதிலெல்லாம் என்ன பெரிய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதனோட வளர்ச்சியை நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பணமாக அது உருவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இவருக்கு கிடைச்ச தவறுகள் மூலமாக அவர் கற்றுக்கொண்ட பாடங்களாக சொல்கிறாங்க. உங்களுடைய 20களில் ஒரு ஏழையைப் போல வாழுங்கள். உங்கள் வரவுகளுக்குள் செலவு செய்யுங்கள். செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துங்கள். உங்களுக்காக முதலீடு செய்யுங்கள். உங்களுடைய ஆசைகளை கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசைகளுக்காக கடன் வாங்காதீர்கள். விலை மதிப்பு உயர்கின்ற வகையான விஷயங்களுக்கு மட்டுமே கடன் வாங்குங்கள். கல்வி, வீடு, ஆனால் ஒன்றே ஒன்று போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை அப்படியே எதிரொலிக்கின்றவர்களுடைய அபிப்பிராயங்களின்படி முதலீடு செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு நிறுவனராக இருக்கீங்க அப்படின்னா துணிகர முதலீடுகளில் ஈடுபடுங்கள்னு சொல்கிறாரு. நீங்கள் நிதித்துறையில் இருந்தால் பங்குகளில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் ஒரு வணிகர் என்றால் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். அனைத்து வகையான சொத்துக்களை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். கூட்டுப்பெருக்கம் நிகழ அனுமதியுங்கள். அதற்கு காலமாகும், பல ஆண்டுகள் ஆகக்கூடும். நெடுங்காலத்திற்கு எதுவுமே நிகழ்ந்து கொண்டிருக்காதது போல தோன்றும், ஆனால் கூட்டுப்பெருக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வையுங்கள்னு சொல்கிறாரு. பணம் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கின்றது என்பது பணத்தை பற்றி நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் அப்படின்றத சொல்கிறாங்க. தவிர்க்கப்பட வேண்டிய பணம் தொடர்பான சில தவறுகள் வந்து சொல்கிறாங்க. பல்வேறு கடன்கள் வந்து வாங்குதல், நம்முடைய வருவாய்க்கு ஒரு உச்சவரம்பு இருக்கிறது என்று நம்புதல், பங்குச்சந்தைக்கான சரியான நேரத்தை கணிக்க முயற்சித்தல், வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்ற பயத்தின் காரணமாக முதலீடு செய்தல், உங்களுடைய நேரத்தை வாடகைக்கு விடுதல், எந்த சொத்தும் இல்லாமல் இருத்தல், தாமதமாக முதலீடு செய்தல், உங்களுடைய பணத்தை மற்றவர்களோடு ஒப்பிடுதல், பணத்தின் பின்னால் ஓடுதல், இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள். இதெல்லாம் செய்யாதீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து சொல்கிறாரு, பணத்தை பற்றி நம்முடைய பெற்றோர் அல்லது பள்ளிகள், கல்லூரிகள் நம்மிடம் வந்து பேசியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இளமை காலத்திலே பணம்னா என்ன, அதை எப்படி நம்ம சேமிச்சுக்கணும், பணத்துடனான நம்ம உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இவருக்கு சில நூல்கள் மூலமாக பணத்தை பற்றி புரிந்து கொள்ள உதவியதுன்னு சொல்கிறாரு. ரிச் டேட் புவர் டேடு, சைக்காலஜி ஆஃப் மணி, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இந்த 3 புத்தகங்களும் அவருக்கு பணம் மீதான ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பணத்தை எப்படி அக்கறையாக பேணுவது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் பணம் உங்களிடம் இருந்து விலகி இருக்கும் அப்படின்னு ராபர்ட் கியோசாகி அவங்க சொன்ன ஒரு கோட்டையும் வந்து கொடுத்துருக்காரு. சாப்டர் 6 உறவுகள். நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில கேள்விகள்லாம் வந்து நம்மளை கேட்டுக்க சொல்கிறாரு. உங்களுடன் நீங்கள் நட்புறவு கொள்வீர்களா? உங்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? நீங்கள் உங்கள் சொந்த மேலதிகாரியாக இருப்பீர்களா? நீங்கள் எத்தகையவராக இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஏன் தொடர்ந்து அத்தகையவராக இருக்கிறீர்கள்? இது போன்ற கேள்வியை வந்து கேட்டுக்க சொல்கிறாங்க. அப்படி நம்ம கேட்கும்போது நம்ம எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளையே நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்விகள் உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றி தான் நினச்சிக்கிறோம். முதல்ல நமக்கே நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மளோட இருக்கணும், நம்மளை நமக்கு பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நிறைய பேர் வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்லுவோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை செய்கிறதுக்கு அவங்க மனசே வராது. அப்போ ராத்திரி ஏன் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம விடை வந்து தேட முயற்சி செய்யணும். ஏன்னா ஒரு டைம் நமக்கு இதை செய்யணும்னு தோணுது, மறு டைம் செய்ய வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா உடல், உயிர், மனம் இது 3ம் ஒத்திசைவாக இயங்கலை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒத்திசைவாக இயங்கணும் அப்படின்னா நமக்கே நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதற்கு நன்றி உணர்வு அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமானதாக இருக்கும். நம்மளையே நம்ம விரும்பணும்.
ஒருவர் வந்து நம்மளை ஏதோ ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி காயப்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு தடவை தான் நம்மளை காயப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மைண்டுக்குள்ளே ரிவைண்ட் பண்ணி 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 ஒவ்வொரு தடவையும் அதை ஓட்டி பார்த்து ஒவ்வொரு முறையுமே நம்மளே காயப்படுத்திக்கிறோம். அவங்க ஒரு தடவை அரைஞ்சிருந்தாங்க, அதனால ஒரு வலி ஏற்பட்டது. நீங்கள் வந்து அதை மறுபடியும் மறுபடியும் நினச்சி பார்த்து பல முறை உங்களை அரைந்து கொண்டு பல முறை அந்த வலியை வந்து அனுபவிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே வந்து மன அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம். ஆனால் பல தடவை வந்து அது சாத்தியப்படாமலே இருக்குது. அது ஏன், அதற்கான வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வாக்குவாதங்களிலும் நம்ம வந்து கலந்து கொள்ள வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் கூட அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மரியாதை அப்படின்றது பதவியிலிருந்து வருவதில்லை, நடத்தையிலிருந்து வருகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு முதன்மை நிர்வாக அதிகாரியாகவோ தலைவராகவோ நிறுவனராகவோ அல்லது மேலதிகாரியாகவோ இருப்பதால் மரியாதை வருவது கிடையாது. நீங்கள் செய்கின்ற விஷயங்களிலிருந்தும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதிலிருந்தும் தான் மரியாதை வருகிறது. மரியாதையை பெறுவதற்கு அலங்கார பதவிகள் என்றுமே தேவைப்படுவதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பதவி பெயராக இருக்கிறது. மற்றவர்களை நீங்கள் நடத்தும் விதம் தான் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக, நாம் எத்தகைய அன்புக்கு தகுதியானவர் என்று நாம் நினைக்கிறோமோ அத்தகைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் போதும், நாம் ஒருவருடன் ஒருவர் உடன்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திருமணமான எல்லா கணவன் மனைவியும் பிற உறவுகளும் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வேறுபாடுகளை நாம் மதிக்கும் போது மக்களை உள்ளபடியே நாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சண்டை சச்சரவு அதெல்லாம் ஏற்படுறதற்கான வழியே கிடையாது. நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க, நாம் எந்த 5 பேருடன் மிக அதிக நேரம் செலவிடுகிறோமோ அவர்களுடைய சராசரி தான் நாம் எந்த 5 எண்ணங்களுடன் மிக அதிக நேரம் செலவிடுகிறோமோ அவற்றின் சராசரி தான் நாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதற்கப்புறமாக அவரோட பெற்றோரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஏதாவது விருது வாங்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாராட்டை வந்து பெற்றுட்டு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தாய் வந்து சொல்லுவாங்களாம், கடவுள் உன்னை எப்போதும் பணிவு கொண்டவனாக வைத்திருக்கட்டும் அப்படின்றத சொல்லுவாங்களாம். ஸோ அந்த பதவி புகழ் இது எதுவுமே தலைக்கு போயிடக்கூடாது, தலைகணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தாயார் வந்து எப்பயுமே இப்படி ஒரு வாழ்த்தை வந்து அவருக்கு சொல்லுவதாக சொல்கிறாங்க. நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் அப்படின்ற அந்த ஒரு பாடத்தையும் அவர் வந்து கற்றுக்கிட்டதா சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் வேறு யாரும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் கற்றுக்கிட்டாராம். அதற்கப்புறமாக அவர் வந்து சிறு வயதிலிருந்தே குடும்ப கஷ்டத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பண வசதிகள் இல்லை அப்படின்னாலும் அன்றைய உணவு அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க தாய் தந்தை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவர் எது இருந்தாலும் இல்லாட்டியும் சரி மகிழ்ச்சியாக இருப்பதை வந்து அவங்க ஒருபோதும் விட்டதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கோ காசு இருக்கோ இல்லை உடுத்த வந்து நல்ல புது துணிகள் இருக்கோ அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு மைண்டில் இருக்காதான். அது இல்லாத போதும் கூட மகிழ்ச்சியாக அவங்க இல்லாத நாளே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து நம் குழந்தைங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை வந்து சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பொருள் சார்ந்து இல்லாமல் நம்மளே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். இந்த நூலோட கடைசியாக வந்து சொல்கிறாங்க, அவரோட குழந்தைக்கு ஒருபோதும் எழுதாத ஆனால் எழுதியிருக்க வேண்டிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை வந்து அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் அவர் வந்து எழுதுறாரு. சிலது வந்து கொடுத்துருக்காங்க இந்த நூலில். இந்த நூலோட இறுதியில் முடிவுரையில் வந்து அவர் கொடுக்குறாரு, நீங்கள் எத்தகைய தோல்வியை அனுபவித்திருந்தாலும் எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் எதிர்பாராத எத்தனை புயல்களை சமாளித்திருந்தாலும் உங்களின் ஏதாவது ஒரு பகுதி ஒரு கொழு கொம்பாக இருந்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு உதவ வருகிறது. எனக்கு நேரத்துடனான உறவு அது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வந்து பல தோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு, பல தவறுகள் வந்து செஞ்சுருக்காங்க, பெரிய படிப்பினைகளை எல்லாம் வந்து அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு, பல சவால்களையும் அவர் வந்து சமாளிச்சிருக்காரு, பல பண நெருக்கடி வந்து அவருக்கு வந்திருக்கு, கடனாளியாக இருந்திருக்காரு. அதில் எல்லாம் மீண்டு வருவதற்கு அவருக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நேரத்துடனான அவர் கொண்ட உறவு அப்படின்றத சொல்கிறாரு. ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவருக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா நேரத்தை வந்து அவர் ஒழுங்காக நிர்வகிச்சிருக்காரு. அவர் என்றைக்குமே என்ன செய்ய போகிறோம், இந்த நேரத்தில் என்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து அவர் வச்சுருப்பாராம். அந்த லிஸ்ட்டு படி தான் அவரோட நாளில் வந்து அவர் கடத்தியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறாரு
அப்படின்னா கூட அதுக்கும் அவர் வந்து பிளான் பண்ணியிருப்பாராம். இந்த டைமில் தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன், இந்த டைமில் நான் வேலை செய்வேன், இந்த டைமில் நான் இதை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாராம். அந்த ஒரு பழக்கம் தான் அவர் வந்து பல தோல்விகளையும் பல வேலை இல்லாத நாட்களையும் அவர் கடந்து வருவதற்கும், பண சுமையிலிருந்து அவர் வெளியில் வருவதற்கும், அவருடைய உறவுகளையெல்லாம் வந்து காத்துக்கொள்வதற்கும் அவருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அட்டவணைப்படுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் என் வாழ்வில் நான் முன்னுரிமைப்படுத்துகிறேன். நான் அவற்றை மீண்டும் மீண்டும் செய்கிறேன், ஏனெனில் நான் அவ்வாறு செய்ய போவதாக எனக்கு நானே வாக்கு கொடுத்துள்ளேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நோட் வந்து அவர் எப்பயுமே வச்சுருப்பாராம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் அவர் என்னென்னலாம் செய்யணும், அடுத்த நாள் அவருக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாராம். எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நேரம் தான் என்னுடைய மகா சக்தி அப்படின்றத சொல்கிறாரு. இறுதியாக சொல்கிறாங்க, அற்புதமானவராக இருங்கள், ஆழ்ந்த கவனக்குவிப்புடன் இருங்கள், பெருங்கனவு காண துணியுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுக்கு சம்மரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நூலை நீங்களும் வாங்கி படித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நூலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.